ஹாய் ஹலோங்க. இன்றைக்கி எங்கள் வீட்டில் என்ன ஸ்பெஷல்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சுட சுட சாப்பாடு. இது வந்து ஈரல், கல்லீரலும் மாவீரலும் வறுவல் செஞ்சு வச்சுருக்கிறேன். அப்புறம் சூடாக ரசம் ரெடியாக இருக்குது. இந்த சாப்பாடு இப்போ யாருக்காண்டி போகிறேன்னு பார்த்தீங்கன்னா கெஸ் பண்ணி சொல்லுங்கள். வீடியோட கடைசியில் காட்டுறேங்க இந்த சாப்பாடு யாருக்காண்டின்னு சொல்லி. சூடாக சாப்பாடு போட்டுக்கலாம், கொஞ்சம் மாவீரலாக பார்த்து போட்டுக்கலாம். அவங்க வந்து கல்லீரல் சாப்பிட மாட்டாங்க, அதனால் மாவீரலாக பார்த்து போட்டுக்கலாம். கொடுக்குற சாமி, எங்கள் பாப்பாவுக்கு சீச்சி வேணுமாமா புலம்பிக்கிட்டே இருக்கிறா. ஃபஸ்ட்டு இவங்களுக்கு தாங்க இப்போ தட்டில் போட்டுட்ருக்குறேன் இல்லைங்களா, அவங்களுக்கு தான் எப்பயுமே ஃபஸ்ட்டு போட்டு கொடுத்துட்டு தான் அடுத்து நாங்கள் சாப்பிட்றது. ஏன்னா பாவங்க, அதனால். அப்புறம் பார்த்திங்கன்னா ரசம் வந்து இதில் ஈரல்லே சாப்பிட்டாலும் சாப்பிடுவாங்க, அதனால் ரசத்தை வந்து தனியாக ஒரு கப்பில் ஊற்றிக்கிறேன். ரசம் ஊற்றி சாப்பிட்டால் சாப்பிட்டோம், இல்லைன்னா அந்த ஈரல்லே சாப்பிட்டாலும் சாப்பிடுவாங்க. அதனால் அவ்வளோதான். போய் கொடுத்துடலாமா, ஒரு ஓரமாக வச்சுக்கலாம். இந்த சாப்பாடு யாருக்குன்னு சொல்லி வீடியோ பார்த்த உடனே கெஸ் பண்ணியிருப்பீங்களான்னு சொல்லி பார்க்குறேன். வாங்க, இந்த சாப்பாடு யாருக்காகன்னு சொல்லி காட்டுறேன். இந்த சாப்பாடு வந்து யாருக்காண்டின்னு பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், இவங்களுக்கு தான். இவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா எங்கள் அம்மாவோட அம்மா. இவங்க இல்லைன்னா நாங்கள் இல்லைங்க. ஏன்னா இவங்க தான் எங்களை வளர்த்தனவங்க. எனக்கு அப்பாவை பெற்ற அம்மாவை பிடிக்கும், பாட்டியை பிடிக்குமா இல்லை அம்மாவை பெற்றவங்கள பிடிக்குமான்னு பார்த்தீங்கன்னா இவங்கள தான் பிடிக்கும். இவங்க தான் என் குழந்தைய என்ன எல்லோரையும் வளர்த்தி ஆளாக்குனாங்க. இவங்களுக்கு தான் இந்த ஸ்பெஷலான சாப்பாடு. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், என்னை ஃபாலோ பண்ணிக்கோங்க. பாய் பாட்டி, பாய் சொல். ஓகேங்க.